இன்னைக்கு நம்ம திமிரு பிடிச்சவன் அப்சல்யூட் பேட்மேன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 2ல இருக்கோம். இஷ்யூ 1 பார்க்காதங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். அந்த இடத்துக்குள்ள திடீர்னு மாஸ்க போட்டுட்டு கையில கன்னோட 3 பேர் அந்த இடத்துக்குள்ள வந்ததும் மக்கள் கிட்ட பேசிட்டு இருந்த ஜிம்மி அவங்கள பார்த்ததும் உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, எதா இருந்தாலும் நேருக்கு நேரம் என்கிட்ட டீல் பண்ணுங்க அப்படின்னு ஜிம்மி அவங்கள பார்த்ததும் கத்த ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு அவங்க கையில வச்சிருந்த கன்னை வச்சு ஜிம்மியை பார்த்து கண்ணா பின்னான்னு சூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சூட் பண்ண புல்லட்ல இருந்து ஜிம்மியை தப்பிச்சு தடுமாறி கீழே விழுக போறாரு. அப்போ கீழே விழுக போன ஜிம்மி கார்டன் ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் அவரை பார்த்து அப்பான்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சிடறாங்க. இந்த இடத்துல இந்த லேடி போலீஸ் யாரு அப்படின்னா ஜிம்மி கார்டனோட பொண்ணு தான் இவங்க. அப்போ ஜிம்மி அவரோட பொண்ணை பார்த்து பார்பரா இங்க இருக்க எல்லாரையும் இந்த இடத்தை விட்டு உடனடியா வெளியேத்து, உடனடியா இதை பண்ணு அப்படின்னு ஜிம்மி அவரோட பொண்ணான பார்பரா கிட்ட சொல்ல, அப்போ அந்த இடத்துக்கு வெளியே இருந்த ஆல்ஃபிரட் ஒரு உயரமான பில்டிங்ல இருந்துட்டு அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்குள்ள மாஸ்க போட்டுட்டு கையில கண்ணோட வந்தவங்க அங்க இருக்க மக்களை பார்த்து இங்க இருக்க யாருக்காவது கடைசி ஆசைன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு அங்க இருக்க மக்களை பார்த்து கேட்டுட்டு அவன் கையில வச்சு இந்த கன்னோட புல்லட்டை ரீலோட் பண்றான். அப்போ திடீர்னு எங்க இருந்தோ வந்த ஏதோ ஒண்ணு அவனை சடனா அங்க இருந்து கண்ணு மிக்கிற நேரத்துல அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுது. அந்த இடத்துக்குள்ள கன் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சதும் அந்த இடத்தை சுத்தியும் போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்போ பார்பர் அந்த இடத்தோட பேக் டோரை ஓபன் பண்ணி எங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ பார்பர் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறா. பார்பர் அந்த இடத்துல பார்த்து ஷாக் ஆனது வேற யாரும் இல்ல, அது நம்ம பேட்மேன். அங்க வந்த பேட்மேன் பார்பராவை பார்த்து நீ என்ன கேட்கிற, உள்ள போய் கதவை சாத்திக்க, கதவை திறக்க வேணாம் அப்படின்னு அங்க வந்த பேட்மேன் பார்பராவை பார்த்து சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுறாரு. அப்போ இன்னொரு பக்கம் மாஸ்க போட்டுட்டு கையில கன்னோட அந்த இடத்துக்கு வந்த 3 பேரும் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து இங்க என்ன நடக்குது, இங்க மறைஞ்சிருந்து யாரும் நமக்கே தெரியாம நம்மளை தாக்குறாங்க அப்படின்னு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு மேல செவத்துல அந்த பில்டிங்கோட நிழல்ல மறைஞ்சிருந்து செவத்துல பபால் மாதிரி தொங்கிட்டு பேட்மேன் அவங்களுக்கே தெரியாம அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருந்த ஒருத்தன் தெரியாதனமா பேட்மேனை பாத்துறான். மேல பாருங்க அவனை சுட்டு தள்ளுங்க அப்படின்னு அவன் கத்திட்டு அவன் கையில வச்சு இந்த கன்னை வச்சு பேட்மேனை பார்த்து சூட் பண்ண அவன் கூட இருந்த மத்தவங்களும் சேர்ந்து பேட்மேனை பார்த்து சூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சூட் பண்ண புல்லட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேட்மேன் அவரோட சூட்ல இருக்க அவரோட கிளாத்தை வச்சு புல்லட்ஸ் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுறாரு. அப்படியே பேட்மேன் அந்த இடத்துல ஒரு ஸ்மோக் கிரெனேட் தூக்கி போட்டு அந்த மாஸ்க் போட்டு அந்த வில்லன்ஸ்க்கு இடையில என்ட்ரி கொடுத்து எல்லாரையும் போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பேட்மேன் அவங்களுக்கு நடுவுல என்ட்ரி கொடுத்த வேகத்துல அங்க நின்னுட்டு இருந்த ஒருத்தனோட தலையை மிதிச்சு உடைக்கிறாரு. அப்படியே அங்க மாஸ்க் போட்டு நின்னுட்டு இருந்த இன்னொருத்தனையும் பேட்மேன் அவரோட சூட்ல இருக்க கிளாத்தை வச்சு அவனை அடிச்ச வேகத்துல அவன் அப்படியே பறந்து போய் பக்கத்துல இருந்த ஒரு பில்டிங்கோட ஜன்னல் உடைச்சிட்டு உள்ள போய் விழுகிறான். அப்போ அங்க மாஸ்க் போட்டிருந்த இன்னொருத்தனை பேட்மேன் அவனோட கழுத்தை பிடிச்சி தூக்கி வீச அவன் அப்படியே பறந்து போய் அங்க இருந்து ஒரு போஸ்ட் மரத்துல மோதி கீழே விழுகிறான். அந்த இடத்துக்கு வெளியே மாஸ்க போட்டுட்டு அங்க இருந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்த எல்லாரையும் பேட்மேன் எல்லாரையும் அடிச்சு நாக் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. பேட்மேன் இது மாதிரி அவங்க ஆளுங்களை போட்டு அடிச்சு நாக் டவுன் பண்ணிட்டு இருக்க அப்போ இதை பார்த்து அந்த தீவிரவாத கும்பல்ல இருந்த ஆளுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம பேட்மேனை தாக்குறதுக்காக கையில கன்னோட ஏகப்பட்ட பேர் நம்ம பேட்மேனை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ பேட்மேன் அவரோட பேட் கிளாஸ் எடுத்து அவரோட முழு வேகத்துல அந்த கிளாஸை வீசுறாரு. அந்த கிளாஸ் பறந்து போய் பேட்மேனை தாக்குறதுக்காக அவரை நோக்கி வந்துட்டு இருந்த எல்லார் மேலேயும் ஒவ்வொருத்தரா குத்தி கிழிக்க ஆரம்பிக்குது. பேட்மேனோட கிளாஸ் குத்துன எல்லாருமே ரத்தம் தெறிக்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ அந்த மாஸ்க் போட்டு அந்த கும்பலுக்கு நடுவுல இருந்து ஒருத்தன் எல்லாரும் நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம பேட்மேனை பார்த்து பேட்மேன் வீணா எங்க வழியில குறுக்க வராது, இந்த கத்தியில எத்தனையோ பேரை துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணிருக்கேன், அந்த வரிசையில நீயும் இருந்துடாத, வேணா நான் உனக்கு உயிர் பிச்சை போடுறேன், எங்க வழியில குறுக்க வராத, உன்னை உயிரோட விடுறேன் அப்படின்னு அந்த கும்பல்ல ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு நம்ம பேட்மேனை பார்த்து சொல்ல அதுக்கு நம்ம பேட்மேன் ஒரு கத்தியோட கைப்பிடி எடுத்து நம்மளோட சாதாரண பேட்மேனோட நெஞ்சில அவரோட பேட் சிக்னல் இருக்கும், ஆனா அப்சல்யூட் பேட்மேனோட நெஞ்சில பேட் சிக்னலுக்கு பதிலா அப்சல்யூட் பேட்மேன் அவரோட சூட்ல நெஞ்சில ஒரு கத்தியோட பிளேட தான் வச்சிருப்பாரு. அப்போ பேட்மேன் அவரோட கையில எடுத்த அந்த கத்தியோட கைப்பிடியை வச்சு அவரோட நெஞ்சில இருக்க அந்த பிளேட கத்தி மாதிரி பேட்மேன் அவரோட கையில எடுக்கிறாரு. அப்போ திடீர்னு அவன் கையில வச்சு இந்த கத்தியை வச்சு பேட்மேனை வெட்டுறதுக்காக முன்னாடி வர அப்போ பேட்மேன் கண்ணு மேய்க்கிற நேரத்துல கையில கத்தி வச்சுட்டு நம்ம பேட்மேனை வெட்ட வந்த கையை நம்ம பேட்மேன் அவரோட கையில வச்சிருந்த கத்தியை வச்சு அவரை வெட்ட வந்த கையை 2 துண்டா வெட்டி போட்டுறாரு. அவனோட கையை 2 துண்டா வெட்டி போட்டதுனால அவன் அப்படியே வழியில கத்த ஆரம்பிக்க அப்போ நம்ம பேட்மேன் அவனை பார்த்து உன்னோட வெட்டி போட்ட கையை மறுபடியும் உன்னோட கையில ஒன்னா சேர்க்க முடியும் நான் கேள்விப்பட்டேன், இங்க இருந்து 3 பிளாக் தள்ளி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க நீ போனா உன்னோட 2 துண்டான கையை ஒன்னா சேர்த்து ஒட்டி கொடுப்பாங்க அப்படின்னு பேட்மேன் அவனை பார்த்து சொல்றாரு. அப்போ மாஸ்க் போட்டுட்டு அங்க இருந்து மற்ற தீவிரவாதிகள்லாம் பேட்மேனை பார்த்துட்டு பயத்துல உறைஞ்சு போய் நின்னுறாங்க. அப்போ நம்ம பேட்மேன் அவங்களை பார்த்து உங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், முடிஞ்சா அங்க இருந்து ஓடி போய் உங்களோட உயிரை காப்பாத்திக்கோங்க, உங்களுக்கு உயிர் பொழைக்கிறதுக்கான எந்த வழியும் இல்ல அப்படின்னு நம்ம பேட்மேன் அவங்கள பார்த்து கோபத்தோட கத்த ஆரம்பிக்கிறாரு. பேட்மேனை பார்த்ததும் அங்க இருந்து எல்லாரும் உயிர் பயத்துல தலை தெறிக்க அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம பேட்மேன் அவர் கையில இருந்த ஒரு பட்டன் அழுத்த அப்போ அந்த இடத்துல ஒரு பாம் வெடிச்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்ச எல்லாரும் அந்த பாம்புல வெடிச்சு செதற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு உயரமான பில்டிங்ல இருந்துட்டு அந்த இடத்தை வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஆல்ஃபிரட் கையில கன்னோட அந்த இடத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அங்க கையில கன்னோட வந்த ஆல்ஃபிரட் அங்க உட்கார்ந்துட்டு இருந்த பேட்மேனுக்கு பின்னாடி சத்தம் இல்லாம அவர்கிட்ட போய் பேட்மேனோட தலையில
கன்னை வச்சு ஆல்ஃபிரட் அவர்கிட்ட பேட்மேன் நீ இப்போ வசமா மாட்டிக்கிட்ட, என்னோட கையில இருக்கிறது DC-34 ஆட்டோமேட்டிக் ஷாட்கன், இப்போ நான் ஒரு வாட்டி ட்ரிகர் அழுத்துறேன்னா உன்னோட மூளை எத்தனை துண்டா செதறி கிடக்குன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு ஆல்ஃபிரட் பேட்மேனோட தலையில கன்னை வச்சுட்டு பேட்மேன் கிட்ட சொல்றாரு. அங்க செத்து கிடக்கிற தீவிரவாத கும்பல்ல எல்லாரும் போட்டிருந்த ஒரு மாஸ்க் எடுத்து பேட்மேன் அந்த மாஸ்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பேட்மேனோட பின்னாடி இருந்துட்டு அவரோட தலையில கன்னை வச்சுட்டு பேட்மேனை மிரட்டிட்டு இருந்த ஆல்ஃபிரட் பேட்மேன் திடீர்னு எட்டி உதஞ்சிடுறாரு. ஆல்ஃபிரட் அப்படியே பறந்து போய் விழுக ஆல்ஃபிரட் கையில இருந்த அந்த DC-34 ஷாட்கன்னை பேட்மேன் பிடிச்சிட்டு கீழே விழுந்த ஆல்ஃபிரட் அப்படியே அசைய முடியாம லாக் பண்ணிடுறாரு. கீழே விழுந்த ஆல்ஃபிரட் எழுந்திருச்சு பார்க்க பேட்மேன் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. இதோட இந்த அப்சல்யூட் பேட்மேன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 2 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.